வெல்கம் டு டெக்னோ சின்டெக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சிஎஸ்எஸ் அனிமேஷன். ஓகேவா? ஸோ இதில் சில டேர்ம்ஸ் நம்ம பார்க்குறோம். கீ ஃப்ரேம்ஸ்னா என்ன, ஈசிஇன் என்ன, டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன, எஃபெக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பட் மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் கீ ஃப்ரேம்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அனிமேஷன் அப்படின்றது உங்கள் HTML எலமெண்ட்டை ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாமல் நான் சிஎஸ்எஸ் வச்சு ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் சிஎஸ்எஸ் அனிமேஷன். இதனால என் வெப்பேஜை ஸ்மூத் அண்ட் மாடர்ன் எஃபெக்ட்ஸ் கொண்டு வரலாம், ஒரு இம்ப்ரூவைஸ்டான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரலாம். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் இங்கே தேவையே இல்லை, லைட் வெயிட்டாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ ஜென்ரலாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, வாட் இஸ் சிஎஸ்எஸ் அனிமேஷன்? அது ஒரு எலமெண்ட்டை அனிமேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டைல்லேருந்து இன்னொரு ஸ்டைலுக்கு மாறும் இல்லையா, அதை சொல்கிறது தான் வந்து சிஎஸ்எஸ் அனிமேஷன்ஸ். சிஎஸ்எஸ் அனிமேஷன்ஸ் இங்கே பாருங்கள். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனிமேஷனுடைய டியூரேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம், அதோடைய டிலே டைமை கண்ட்ரோல் பண்ணலாம், எவ்வளோ டைம் அதை ரிப்பீட் பண்ணலான்றத ஐட்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம், டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சிஎஸ்எஸ் அனிமேஷனில் பாசிபிள். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய கீ ஃப்ரேமை டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, நான் கீ ஃப்ரேமை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனிமேஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு எலமெண்ட்டுக்கு என்னென்ன அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி நான் அப்ளை பண்ண போகிறேனோ அதை நான் ரெடி பண்ணுவேன். மூணாவது அந்த அனிமேஷனை ரன் பண்ண வைப்பேன். அவ்வளோதான், சிம்பிள். இந்த மூணு லாஜிக்கில் தான் இந்த அனிமேஷன்ஸ் ஒர்க் ஆக போகுது. ஓகேவா? ஸோ எப்படி இந்த கீ ஃப்ரேம் சின்டாக்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னா, அட் கீ ஃப்ரேம் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி வேல்யூ டு ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஓகே, அப்படி இல்லைன்னா பர்சன்டேஜில் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் 0ல் ஸ்டார்ட் ஆகும், அதோடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுக்கலாம். 50%ல் அதோடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ என்னவா இருக்கணும், ஆனால் 100%ல் அதோடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ என்ன இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது. சரி, நம்ம ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு இருக்கோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அனிமேஷன் நேம். ஓகே, ஸோ அனிமேஷன் நேம் அப்படின்றது மூவ் பண்ணுறது, ஜம்ப் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு வேற ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பண்ணுது, அப்படி எல்லாமே நம்ம ஒரு நேம் வச்சு கொடுப்போம். ஓகே, அதை டிஸ்கிரைப் பண்ணுறது அட் கீ ஃப்ரேம் அப்படின்னு யூஸ் பண்ணி தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அனிமேஷனுக்கு ஏதாவது டியூரேஷன் கொடுப்போம்னா அதை அனிமேஷன் டியூரேஷன், டோட்டல் டைம் ஆஃப் ஒன் சைக்கிள், அந்த அனிமேஷன் நடக்கிறதுக்கான டோட்டல் டைம். ஒரு 2 செகண்ட் எனக்கு வந்து ஒரு இமேஜ் முன்னாடி வந்து போகணும், இல்லை ஒரு வேற ஏதாவது ஸ்ட்ரக்சர் வந்து ரொட்டேட் ஆகணும், அப்படி மாதிரி பண்ணுறது. ஓகேவா? அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னன்னா, லைக் நம்ம சில இமேஜஸ்லாம் இப்படி கிளிக் பண்ணும்போது இது முன்னாடி வந்து போகும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறது இந்த ஈஸி இன் ஈஸி அவுட் அந்த ப்ராப்பர்ட்டி. அனிமேஷன் டிலேன்றது எப்படின்னா, அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் கொஞ்சம் ஹோல்ட் ஆகணும் அப்படின்றது சொல்கிறது. அனிமேஷன் ஐட்ரேஷன் கவுண்ட்ன்றது எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் அந்த அனிமேஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஜிஃப் ஃபைல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வணக்கம் வைக்கிறது, வெல்கம் சொல்கிறது எல்லாமே ரிப்பீட்டடாக நடந்துட்டு இருக்க மாதிரி அந்த இமேஜ் நடக்கும் இல்லையா, அதுதான் அனிமேஷன் ஐட்ரேஷன் கவுண்ட். அனிமேஷன் டைரக்ஷன் அப்படின்றது என்னன்னா, அந்த அனிமேஷன் எந்த டைரக்ஷனில் போகணும், ஓகே, அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது. அனிமேஷன் ஃபில் மோட் அப்படின்றது என்னன்னா, ஸோ ஸ்டைல் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அனிமேஷன் எப்படி இருக்கும்ன்றத டிஃபைன் பண்ணுறது, ஃபார்வர்ட் பேக்வர்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ அனிமேஷன்றது ஒரு அனிமேஷனில் ஸ்டார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி அப்ளை பண்ணலாம்னா, அனிமேஷன் நேமு, எவ்வளோ டிலே டைமு, அதுக்கப்புறம் அனிமேஷனுடைய டைமிங் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் அனிமேஷனுடைய டைரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஐட்ரேஷன் கவுண்ட்டு, டைரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கலாம். ஒரே சிங்கிள் லைனில் நம்ம எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது அனிமேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்காக என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம போகலாம். இப்போ ஒரு லைவ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்கள் இங்கே. இதை நம்ம டெமோலேயே பார்க்கலாம். இது என்ன நான் சொல்லிடுறேன். ஒரு HTMLல div எலமெண்ட்டு, அதுக்கு கிளாஸ் நேம் பாக்ஸ்ன்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பாக்ஸுக்கு நான் ஒரு CSS ஸ்டைல் எழுதுறேன்.
சிஎஸ்எஸ் ஸ்டைல் என்ன எழுதுறேன்னா, பாக்ஸுடைய விட்த் வந்து 60 பிக்சலா இருக்கணும். ஹைட் வந்து 60 பிக்சலா இருக்கும். ஈவனா தான் இருக்கு. பேக்ரவுண்ட் வந்து என்னவா இருக்கும்னா, ப்ளூ. பொசிஷன் ரிலேட்டிவ் பொசிஷன்ல இருக்கணும்னு சொல்லியாச்சு. இப்ப அனிமேஷன் சொல்றதுக்கு முன்னாடி, அனிமேஷனுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஸோ, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுவா இருக்கணும் உங்களுக்கு. அட் கீ ஃப்ரேம், நேம் வந்து மூவ், ஃப்ரம் லெஃப்ட் 0 பொசிஷன்ல ஆரம்பிச்சு, பேக்ரவுண்ட் இந்த கலரா இருக்கணும். இந்த கலர்னா என்ன? ப்ளூ கலர். லெஃப்ட் லெஃப்ட்ல வந்து 300 பிக்சல். டூ லெஃப்ட் 300 பிக்சல் அது மூவ் ஆகணும். பேக்ரவுண்ட் வந்து என்னவா இருக்கும்னா, ரெட்டா இருக்கணும். அவ்வளோதான் கதை. ஸோ, அத நம்ப இந்த அனிமேஷன்ல மூவ் 3 செகண்ட் ஈஸி இன், ஈஸ் அவுட் மாரி போயிட்டு, இன்ஃபினிட் டைம் ஆல்டர்னேட்டிவா அது சுத்திக்கிட்டே மூவ் ஆகிட்டே இருக்கணும். 0 பொசிஷன்லேருந்து 300 பிக்சல் வரையும் மூவ் ஆகிட்டே இருக்கணும். அப்படின்னா அந்த பாக்ஸ் மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும். அந்த பாக்ஸ் மூவ் ஆகுற மாதிரியே இருக்கும். ஸோ, இதுதான் அனிமேஷன்ஸ். ஓகே, ரைட். ஸோ, காமன் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபேட் இன் இந்த மாதிரி, மூவ் லெஃப்ட் டு ரைட், ரொட்டேட், ஸ்கேல், இதெல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். பவுன்ஸ், ஓகேவா? இதெல்லாம் நம்ம பேசிக்கா ஒர்க் பண்ணக்கூடிய அனிமேஷன்ஸா இருக்கும். வாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு டெமோ ஒன்று பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிடுவோம். போயிட்டு ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். அந்த நியூ ஃபைலுடைய பேரு அனிமேஷன்ஸ். நிமிஷம் நான் திருப்பியும் நேம் கொடுத்துக்கிறேன். அனிமேஷன். ஓகே, நேம் கொடுத்தாச்சு. .html டைப் பண்ணியாச்சு. ஸோ அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஒரு டிவ் கண்டெய்னர் வேணும். ஸோ இங்கே பேர் நான் கொடுத்துட்றேன். என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னா, சிஎஸ்எஸ் அனிமேஷன். ஓகே, ஸோ அடுத்தது ஒரு ஸ்டைல் கொடுத்துரும். ஸ்டைல் என்ன கொடுத்தோம்னா, அனிமேஷனுக்கு எக்ஸாம்பிள்னு பேர் கொடுத்துட்டேன். 0ல இருக்கும். அப்புறம் 100% வந்து ஒப்பாசிட்டி ஒன்று வரும். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க. இப்ப நான் ரன் பண்றேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ டிவ் கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பி கூட பண்ணலாம். டிவ் கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிவ் கண்டெய்னர்ல என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே. ஸோ டிவ் கண்டெய்னர்ல ஏதாவது ஒரு எலிமெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த எலிமெண்ட் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, நான் இங்க என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, அதுக்கு நேம் கிளாஸ். ஸோ இதுக்கு வந்து கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு, மூவிங் பாக்ஸ் தானே பேரு. கிளாஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இதுக்கு ஸ்டைல் நான் கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஸ்டைல் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போதைக்கு நான் இதை எடுத்துறேன். இது இப்போதைக்கு வேண்டாம், ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஸோ டாட் பாக்ஸ். ஓகே, ஸோ இது பாக்ஸுக்கான ஸ்டைல் நான் கொடுத்துட்டேன். ஓகே, வித் வந்து 100 பிக்சல், ஹைட் வந்து 100 பிக்சல், பேக்ரவுண்ட் கலர் ரெட்டாக இருக்கணும். அனிமேஷன் நேம் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. அனிமேஷன் டியூரேஷன் கொடுத்தாச்சு. இப்போ அனிமேஷனுக்கான இது எழுதணும் அப்படின்னா, அட் கீ ஃப்ரேம், ஓகே, அட் கீ ஃப்ரேம்ஸ். இப்போ இதுக்கு நேம் வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? 0%ல ஒரு கலர் ரெட்டில் ஆரம்பிச்சு, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்க. அந்த ஒரு செகண்ட் 25% என்ன ஆகுது? எல்லோ. 50% வரும்போது ப்ளூ. 75% வரும்போது கிரீன். அண்ட் 100% வரும்போது ரெட். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய அனிமேஷனுடைய எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். ஓகே, ரைட். இது ஒன்றும் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி பண்ணனாலும் பண்ணலாம். இது வந்து பர்சன்டேஜில் பண்ணுறது. இதை வந்து ஃப்ரம் அண்ட் டூவில் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே, அதையும் நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். என்ன பண்ணணும்னா, ஃப்ரம் பேக்ரவுண்ட் கலர் ரெட். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, 2 ரைட், ரொட்டேட் ஆயிட்டு அது ப்ளூவா மாறிடுச்சு. ரைட். இப்போ நான் திருப்பி ரிஃப்ரெஷ் பண்றேன், பாருங்க. புரியுதா? இதுதான் அனிமேஷன். எந்த ஒரு ஜாவா ஸ்கிரிப்டுடைய துணை இல்லாம என்னால சிஎஸ்எஸ் வச்சு ஒரு அனிமேஷன் பண்ண முடியும்னா 100% நம்மளால பண்ண முடியும். இந்த அனிமேஷன் டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க அண்ட் உங்க ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் இங்கே உழைக்கிறது உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும்
ஒரு நல்ல கான்செப்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல்.